இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருச்சியிலே நல்லா ஃபேமஸான ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்ஃபூ பாண்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கடை பேர் வச்சுருக்காரு. அண்ணன் கடையோட லோகோவை பாருங்கள், குங்ஃபூ பாண்டான்னு சொல்லி வச்சுருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பாய் அப்படின்னு சொல்லி அண்ணன் வச்சுருக்காரு. இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அண்ணன் உள்ளே இருக்கார். ஆனால் என்ன ஒரு குறைனா அண்ணன்ட்ட வந்து கண்ணாடி மட்டும்தான் இல்லை. வாங்க உள்ளே இருக்கார், போய் பார்ப்போம். பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே வந்து அச்சசல் வந்து ஆள் ஒரு துளி கூட மாறல. என்ன குறைனா ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் இல்லை. கண்ணாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் அச்சசலாக மேலே போட்டிருக்க ஃபோட்டோ மாதிரியே இருப்பார். இப்போ அண்ணன் வந்து கஸ்டமருக்காக வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணன்ட்ட வந்து கடையில் வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குது நம்ம கேட்போம். கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்கார். அவர் கடையில் வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குது நம்ம கேட்போம். அண்ணன், உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்னு இருக்குது? ஃப்ரைட் சிக்கன் இருக்குது. ஃப்ரைட் சிக்கனில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு, விங்ஸு, லாலிபாப்பு, சிப்ஸு, அப்புறம் பர்கர் இருக்குது. பர்கர் சாண்ட்விட்ச், சிக்கன் சாண்ட்விட்ச், பர்கர், சிக்கன் பர்கர், வெஜ் பர்கரு, சிக்கன் சாண்ட்விட்சு, வெஜ் சாண்ட்விட்சு, சீஸ் சாண்ட்விட்சு, பிரெட் ஆம்லெட்டு, சிக்கன் பானிபூரின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரைஸ் ரோல் சிக்கனும் இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கரெக்டாக உங்கள் கடையோட டைமிங் என்னென்ன? கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 to 11:30. ஈவினிங் 5 to 11:30 அண்ணே. ஓகேண்ணே, உங்கள் கடை வந்து என்னென்னைக்கு அவைலபிளாக இருக்கும், என்னென்னைக்கு நாட் அவைலபிளாக இருக்குண்ணே? லீவே கிடையாது, மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவு, எண்டில் தான் லீவு, மந்த் எண்டில் தான் லீவாண்ணே. ஓகேண்ணே. அண்ணே, உங்கள் கடையில் என்ன ஃபேமஸாக இருக்கோ அது எனக்கு ஒன்று போட்டு கொடுத்துருங்கண்ணே. சிக்கன் கோல்கப்பா. என்னண்ணே? சிக்கன் கோல்கப்பா ரேப். சரி, ஓகேண்ணே, அது ஒன்று போட்டுருங்கண்ணே. அண்ணன்ட்ட வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ அண்ணன் வந்து நமக்காக போட்டு தருவார். வாங்க பார்ப்போம். அண்ணன் வந்து இப்போ நமக்காக வந்து ரேப் ஒன்று போட போகிறாரு. வாங்க எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். கேப்சிகம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்க, டாப்பிங்ஸ்லாம் வந்து மேலே போகிறாரு. அண்ணன் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து நமக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க பார்ப்போம் எப்படி ரெடி பண்ணுறான்னு. மேலே சின்ன சின்ன கேப்சிகமாக வைக்கிறாரு. அடுத்து வந்து ஆனியன்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், அதே எடுத்து நம்ம ரேப் மேலே வந்து தூவி விடுறாரு. கரெக்டாக இந்த வீடியோட எண்டில் வந்து அண்ணன் கடையோட கரெக்டான லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், அந்த சிக்கன் வந்து ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காரு. பாருங்கள், மயோனஸ்லாம் வந்து நல்லா தாராளமாக வந்து நமக்காக போட்டு தராரு. ஆனால் நமக்கு மயோனஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்கணும். பாருங்கள், மேலெல்லாம் வந்து டாப்பிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. நமக்காக வந்து ரேப் வந்து ஓரளவு பாதி, ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீதி பாதி வந்து ரெடி பண்ணி தந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். வச்சதுக்கப்புறமும் அது மேலே வந்து அண்ணன் டாப்பிங்ஸ் நிறையாவே போட்டு தராரு. பாருங்க, மயோனஸும் நல்லா அதிகமாக நமக்கு போட்டு தராரு. கரெக்டாக இந்த வீடியோவோட எண்டில் வந்து அண்ணன் கடையோட லொக்கேஷன் கரெக்டாக நம்ம சொல்கிறோம். மறக்காமல் கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ரேப் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அந்த ரேப் வந்து நல்லா சூடாக வந்து சுற்றி அந்த இதில் வந்து நல்லா ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காரு. அதில் வந்து அண்ணன் வச்சுருக்காரு. எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பார்ப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரைட் சிக்கனும் வந்து அண்ணன் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்துக்கிட்டே இருக்காரு. அண்ணன் வந்து இப்போ நமக்காக பாப்கார்னும் போட போகிறாரு. வாங்க எப்படி போகிறான்னு பார்ப்போம்.
பாருங்கள் சிக்கன்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர்லாம் நல்லா கம்மியாக. எனக்கு என்னமோ அண்ணன் வந்து கலரிங் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மைன்யூட்டான ஃப்ளேவரில் இருக்குது. பாருங்கள் சிக்கன் வந்து அதுக்குன்னு அவர் தனியாக ஒரு மசாலா ஒன்று வச்சுருக்காரு. பாருங்கள் அண்ணன் வந்து நல்லா க்ளீனாக வந்து க்ளவுஸில் தான் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராரு. எப்படி போகிறாருன்னு நம்ம பார்ப்போம். அதையும் அண்ணன் வந்து நமக்காக போட்டு மசாலா நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணிட்டாரு. அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காரு. அது சிக்கனை போட்டு லைட்டாக சலிச்சிட்டு இருக்காரு. பாருங்க. அதே நேரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து ரோலும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் ரெடி ஆயிரும். பாருங்க ஐஸ் வாட்டர் வச்சுருக்காரு அண்ணன். அதுலேயும் உள்ளே ஐஸ் க்யூப்லாம் அவ்வளோ கிடக்கு. அண்ணன் வந்து நமக்காக வந்து செட் பண்ணிட்டாரு. உள்ளே வந்து வெந்துட்டுருக்கு சூடாக. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. எல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. நமக்காக வந்து இதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணுறாரு ராப்பு. பார்ப்போம் கையில் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ராப் வாங்கியாச்சு. பாருங்கள் சிக்கன் ராப் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒர்த்து. அண்ணன் கடையில் வந்து மெனு கார்டை காமிக்கிறேன் இந்த வீடியோவில். மறக்காமல் கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக தராரு. ப்ரிப்பேர் பண்ணுறதே நல்லா ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட்டு. அண்ணன் கடையோட மெனு கார்டு வந்து இதான் பாருங்கள். கும்பு வாண்டான்னு சொல்லி அவர் கடை பேர் போட்டிருக்காரு. அண்ணன் கடையில் வந்து வெஜ்லேயும் இருக்குது சிக்கன்லேயும் இருக்குது. அண்ணன் கடையில் வந்து காம்போவும் வந்து அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் கோல்டன் ஸ்பைஸ்ன்னு சொல்லி சிக்கன் டிக்கா சிக்கன் பாப்கார்ன் நிறையா வச்சுருக்காரு. ஏகப்பட்ட டிஷ்ஷு வச்சுருக்காரு. பர்கர் கொண்டு அண்ணன் கடையில் கிடைக்கிது. எல்லாமே நல்லா அப்பப்போ சூப்பராக போட்டிருக்காரு. நமக்கு என்ன போட்டிருக்காருன்னா அந்த ஃப்ரைடு சிக்கன் ரேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு சாப்பிட்றதுக்காக போட்டிருக்காரு. அது ப்ரிப்பரேஷனே பார்த்துருப்பீங்க. எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி தராரு. அப்பப்போ கேட்ட உடனே அப்பப்போ நல்லா சூடாக பண்ணி தராரு. அதான் அண்ணன் கடையில் ஹைலைட்டு. நமக்கு வந்து நல்லா சூடாக வந்து ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் இதுதான் கரெக்டாக. இப்போ அண்ணன்ட்ட வந்து இந்த கடையோட லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம கரெக்டாக கேட்டுருவோம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வந்து அண்ணன் கடையில் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆனிச்சுன்னா அண்ணன் கடையில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால தான் இப்போ கடையில் வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணனோட கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்போம். அண்ணன் உங்கள் கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எந்த இடத்துல அண்ணன் இருக்குது? சத்திரம் பேக் சைடில் பத்மா பழம்பு சொல்லி ஆப்போசிட்டில். அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம காமிப்போம் கரெக்டாக. இது எங்கே? நான் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இதான். இது பெரியசாமி டவர்னு சொல்லுவாங்க இந்த டவரை. அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பத்மா பழமொழி சோலை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரூட் கடை இருக்குது. அதுக்கு அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அண்ணன் கடை வந்து இருக்கும். குங்கு பாண்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் கடை வச்சுருக்காரு. கடையை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அண்ணன் கடையை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சின்ன கடையாக வச்சுருக்காரு. மறக்காமல் திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா சூப்பராக தராரு. இப்போ நமக்கான ஃப்ரைடு சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி என்னன்னு நம்ம வாங்கி கையில் வாங்கி பார்ப்போம். பாருங்கள் நம்மகிட்ட வந்து சிக்கன் சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. அது வந்து நமக்காக தான். அதுக்கு வந்து மைனஸ்லாம் வந்து நல்லா அதிகமாக வச்சு தர சொல்லுவோம். மறக்காமல் திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணன் கொஞ்சம் ஃபோனில் பிஸியாக இருக்கார். அண்ணன் வந்து நமக்கு மைனஸ் கொஞ்சம் வச்சதுக்கப்புறம் அண்ணன்ட்ட நம்ம போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணன்